நம்ம வந்து தலாக் பற்றி பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தலாகி பித்தத் மட்டும்தான் அஃபென்ஸு, தலாகி ஹசன் வந்து அஃபென்ஸ் கிடையாது அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனால் சில காவல் நிலையங்களில் சில போலீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா, தலாகி ஹசன் நம்ம ப்ராசஸ் பண்ணாலும் அதை வந்து ட்ரிபிள் தலாக் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு வழக்கு பதிவு செய்கிறாங்க. இது வந்து சில இடங்களில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கையூட்டு லஞ்சம் கொடுக்குறாங்க, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய போலீஸாருடைய புரிதலின்மை. ஏன்னா இந்த ஆக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 4 செக்ஷன் 3 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா தலாக் டு பி வாய்ட் அண்ட் இல்லீகல் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் ஃபார் ப்ரொனன்சிங் தலாக் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த ரெண்டுமே தான் அஃபென்ஸுக்கானது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் காமனாக தலாக் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த தலாக் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்றத டெஃபினிஷன் கிளாஸில் சியில் தலாக் மீன்ஸ் தலாகி பித்தத் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் போலீஸர் அதை பார்க்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா செக்ஷன் 3 and 4ல் தலாக்ன்ற வேர்டு வந்து காமனாக இருக்கிறனால அதை எடுத்துக்கிட்டு வழக்கு பதிவு செய்யக்கூடியதும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதே போன்ற ஒரு வழக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரள உயர்நீதிமன்றத்தால் நம்ம 2000 போன வருடம் 2023 நவம்பர் மாதம் வந்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. 13ஆம் தேதி சஹீர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்றது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து 2015 திருமணம் முடிச்சிருப்பார், 2022 தலாக் கொடுத்துருப்பாரு. தலாகி ஹசன் ப்ராசஸாக எல்லாம் அதுக்கான வழிமுறைகளை பின்பற்றி கரெக்டாக லீகலாக எல்லாமே பண்ணியிருப்பாரு. ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா போலீஸார் வந்து இவர் மீது வழக்கு தாக்கல் பண்ணி 498A ரீட் வித் 34 அவருடைய வயதான பெற்றோர்கள் எல்லாத்தையும் வழக்கம் போல சேர்த்து இந்த முஸ்லீம் விமன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் செக்ஷன் 3 and 4லையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அஃபென்ஸ் சார்ஜஸ் இது பண்ணியிருப்பாங்க. ஃபைனல் ரிப்போர்ட் தாக்கல் பண்ணி அது வந்து நீதிமன்றத்துக்கு வரும். கேரளா உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை குவாஷ் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா தெளிவாக தலாக்கி ஹசன்னா என்ன, தலாக்கி அஹசன்னா என்ன, தலாக்கி பித்தத்னா என்ன, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை முடிஞ்சால் படித்து பாருங்கள். நன்றி.